டிசைன் ஆஃப் பெல்ட். இப்போ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக பவர் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் டூ ஷாஃப்ட்ஸ், ரெண்டு ஷாஃப்டில் இடையே வந்து பவர் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பவர் டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணணும். பட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெல்ட்டை யூஸ் பண்ணி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகே, இந்த படத்தில் பார்க்குறீங்க ஒரு ஸ்மால் புள்ளி தட் இஸ் டிரைவர், இன்னொன்று வந்து பிக் புள்ளி தட் இஸ் ட்ரிவன். பவர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் புள்ளி டு அனதர் புள்ளி. ஓகே, பை யூஸிங் பெல்ட் யூஸ் பண்ணி பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேவா? A belt is a looped strip of flexible material used to mechanically link two or more rotating shafts. A belt drive offers smooth transmission of power between shafts at a considerable distance. Belt drives are used as the source of motion to transfer to efficiently transmit power. Types of belt drive: ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், கிராஸ் பெல்ட் ட்ரைவ். பாருங்கள், இந்த படத்தில் லெஃப்டில் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் இருக்குது, அதே ரைட் சைடில் வந்து கிராஸ் பெல்ட் ட்ரைவ் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அந்த படத்தில் பார்த்தாவே தெரியும். ஓகே, இப்போ ரெண்டு புள்ளியும் சேம் டைரெக்ஷனில் சுற்றும் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னா. அதே கிராஸாக பெல்ட்டை மாட்டணும் அப்படின்னா ஒரு புள்ளி கிளாக் வைஸ்னால் இன்னொரு புள்ளி வந்து ஆன்டி கிளாக் வைஸ், தட் இஸ் ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் சுற்றும். ஓகேவா? ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், பெல்ட்டும் புள்ளியும் டச் ஆகிறது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பெல்ட் ட்ரைவோட கிராஸ் பெல்ட் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டும் புள்ளியும் டச் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் ஓப்பன் பெல்ட் ட்ரைவோட கிராஸ் பெல்ட் ட்ரைவ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு வந்து பெல்ட் வந்து புள்ளியிலேருந்து கழண்டு வர அந்த ஸ்லிப்பு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு இந்த ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் கிராஸ் பெல்ட் ட்ரைவில் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ். டைப்ஸ் ஆஃப் பெல்ட் ட்ரைவ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ரவுண்டாக இருக்கிறனால அது வந்து ரவுண்ட் பெல்ட்டு. அதே வந்து வி ஷேப்பில் இருக்கிறனால அது வந்து வி பெல்ட்டு. ஃப்ளாட்டாக இருக்கிறனால அது ஃப்ளாட் பெல்ட்டு. டூத் இருக்கிறனால அது டூத்டு பெல்ட். ஓகே, ஒரு ஃப்ளாட் பெல்ட் வந்து புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகிருந்த இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே பாருங்கள், வி பெல்ட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு புள்ளியில் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, வி பெல்ட் அப்படிங்கும்போது இந்த வி ஷேப் குரூவ் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிலையும் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, புள்ளிலையும் வந்து நம்மளுக்கு அந்த குரூவ் அந்த பெல்ட் உட்காரத்துக்கு இருக்கும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், ரெண்டு புள்ளியில் பெல்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிக்கர் புள்ளி, ரைட் சைடில் ஸ்மாலர் புள்ளி. இப்போ ஸ்மாலர் புள்ளி வந்து நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் மோட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி, மோட்டர் ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம், தட் இஸ் டிரைவர். லார்ஜர் புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டர்லேருந்து வரக்கூடிய பவரை வச்சு ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிஷினில் இருக்கக்கூடிய ஷாஃப்டில் இந்த புள்ளி வந்து பிக்கர் புள்ளி வந்து கனெக்ட் ஆகிருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிவன். ஓகே, வந்து ஸ்மால் புள்ளி டிரைவர், பிக் புள்ளி ட்ரிவன். ஸ்மால் டி இஸ் ஸ்மாலர் புள்ளி diameter, capital D is larger pulley diameter, small n speed of smaller pulley in RPM, capital N speed of larger pulley in RPM. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஸ்பீட் ரேஷியோ பாருங்கள். ஐ அப்படிங்கிறது வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை என். ஓகே, ஸ்பீட் இன் ஸ்மாலர் புள்ளி இஸ் ஸ்மால் என், கேபிட்டல் என்னங்கிறது ஸ்பீட் இன் லார்ஜர் புள்ளி இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் லார்ஜர் புள்ளி டிவைடட் பை டயமீட்டர் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி. இதுதான் வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, in velocity ratio consider thickness of belt. velocity ratio thickness கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்படி தான். இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னு காமிச்சிருக்கேன். I is equal to அப்படிங்கிறது n டிவைட் பை n. ஓகே, ஸ்மால் புள்ளி ஸ்பீடு டிவைடட் பை லார்ஜர் புள்ளி ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு diameter of bigger pulley plus thickness of belt divided by diameter of smaller pulley plus thickness of belt. இதுதான் ஃபார்முலா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஸ்லிப்.
due to insufficient frictional grip the belt slip has occurred between belt and pulley. ஓகே, பெல்ட்டுக்கும் புள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரிப்பு சரியாக இல்லை அப்படின்னா கழண்டு பெல்ட் வந்து புள்ளியிலேருந்து கழண்டு வந்துடும். ஓகே, அதுதான் ஸ்லிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஸ்லிப்பை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த வெலாசிட்டி ரேஷியோ எழுதும் போது கன்சிடர் பண்ணி எழுதணும். அதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், டிசைனில் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ S1% என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்லிப் பிட்வீன் ஸ்மால் புள்ளி அண்ட் பெல்ட். ஸ்மால் புள்ளியிலேருந்து பெல்ட்டு எப்படி நம்மளுக்கு வெளியே கழண்டு வருது, அதோட பர்சன்டேஜ். S2% அப்படிங்கிறது ஸ்லிப் பிட்வீன் பிக் புள்ளி அண்டு பெல்ட். அதே மாதிரி பிக் புள்ளியில் பெல்ட் வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கழண்டு வருது, இது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் வந்து ஸ்லிப்பு அப்படிங்கிறது பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலா தான் அதில் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வெலாசிட்டி ரேஷியோ கன்சிடர் வித் ஸ்லிப்பு எப்படி ஃபார்முலா எழுதுகிறோங்கிறது பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. ஸ்லிப் கன்சிடர் பண்ணி வெலாசிட்டி ரேஷியோ வந்து இதில் நம்ம காமிச்சிருக்கோம், போத் ஸ்லிப் அண்டு திக்னஸ் ஆஃப் பெல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிட்டட். ஓகே, ஒரு பெல்ட்டில் பவர் டிரான்ஸ்மிட்டட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது P = T1 - T2 × V. லெட் T1 அப்படிங்கிறது என்ன, டென்ஷன் ஆன் டைட் சைடு இன் நியூட்டன். T2ங்கிறது டென்ஷன் ஆன் ஸ்லாக் சைடு இன் நியூட்டன். தென் V is the velocity in meter per second. Okay, centrifugal tension, that is Tc. The belt continuously runs over the pulleys, therefore some centrifugal force is caused, whose effect is to increase for tension on both tight as well as slack sides. The tension caused by centrifugal force is called centrifugal tension. சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு புள்ளியில் வந்து பெல்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கண்டினியூஸாக பெல்ட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிரைவர்லேயும் சரி ட்ரிவன்லேயும் சரி அந்த ரொட்டேட்டிங் மோஷன்னால் நம்மளுக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுனால் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகுது, சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ஆன் போத் புள்ளி ரெண்டுலேயுமே வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், டைட் சைடுங்கிறது கீழே இருக்கக்கூடியது. ஓகே, பெல்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அந்த இடம் வந்து அந்த பகுதி வந்து டைட் சைடு. லூஸ் சைடு அப்படிங்கிறது பாருங்கள் மேலே இருக்கும். சரியா, இப்போ இந்த ரெண்டு புள்ளியிலுமே நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். டியூ டு த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, க்ரியேட் ஆகுது. ஓகேவா, the tension 1, tension 2, tension C, that is centrifugal tension. இது மூணு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மூணுமே நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் அப்போ நம்மளுக்கு அதோட எஃபிஷியன்சி குறைக்கக்கூடியது. ஓகே, டிசிக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா M × V². எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பெல்ட். ஓகே, விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட். ஓகே, டிசி வந்து ப்ராப்ளத்தில் நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது 10க்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா டிசி கன்சிடர் பண்ண தேவையில்ல. அதே 10 m/s வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா யூ ஷுட் கன்சிடர் டிசி. ஓகே, சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் பொறுத்தவரையிலும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது 10க்கு மேலே போச்சுன்னா டிசி கன்சிடர் பண்ணலாம், 10க்கு கம்மியாக இருந்தால் டிசி கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, maximum tension is equal to T1. T1 means tension on tight side plus TC is centrifugal tension. Okay, Tmaxக்கு maximum tension கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. That is allowable tensile stress into width of the belt into thickness of the belt. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் டென்ஷன் ஆன் பெல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, தென் மாஸ் ஆஃப் பெல்ட் ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா பிரெத் இன்ட்டு
திக்னஸ் இன்ட்டு லென்த் இன்ட்டு டென்சிட்டி ரோ. ஓகே, இதான் அந்த ஃபார்முலா வந்து இதில் பார்த்துக்குங்க. பிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட் இன் மீட்டர், டிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பெல்ட் இன் மீட்டர், எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த பெல்ட். ஆல்வேஸ் டேக்கன் லென்த் ஆஃப் த பெல்ட் இஸ் 1 மீட்டர். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த இடம் பொறுத்தவரையிலும் எல் வந்து 1 மீட்டர்னு எடுத்துக்கணும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரோ இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த பெல்ட் இன் kg/m3. ஓகே, next one is initial tension in the belt. To increase the grip between pulley and belt, it must tightened. When the belt drive is at rest, some tension is in the belt is known as initial tension. ஓகே, பெல்ட் வந்து புள்ளியிலிருந்து ஸ்லிப் ஆகி வெளியே வராத இருக்க நம்ம வந்து இனிஷியல் டென்ஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, அந்த இனிஷியல் டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? இனிஷியல் டென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெல்ட் வந்து ரன் ஆகாத ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த புள்ளியில் வந்து பெல்ட் கனெக்ட் ஆகிருக்கும்போது சம் டென்ஷன் தேவைப்படுது. அந்த டென்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனிஷியல் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார்முலா ஃபார் இனிஷியல் டென்ஷன், தட் இஸ் T1 டைட் சைட் ப்ளஸ் T2 லூஸ் சைட் ப்ளஸ் 2TC divided by 2. Ratio of tension formula பார்த்தீங்கன்னா T1 by T2 is equal to E power mu theta. Okay, let T1 is tension on tight side in the belt, unit on the Newton. T2 is tension on slack side or loose side in Newton. Theta is the arc of contact between belt and pulley. Then mu அப்படிங்கிறது coefficient of friction between belt and pulley. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ரேஷியோ ஆஃப் டென்ஷனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா.